Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் ஒரு லாங் ப்ளீட்டட் கவுன் தான் எப்படி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோட நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்து கட்டிங் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுதான் saree. நான் ஆல்ரெடி தேவையானது கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து என் அம்மாவோட saree. பட் என்ன ஆச்சுன்னா இது எடுத்த ஒரு 12 இயர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப வந்து அங்கங்கே கிழியுது. அதை அப்படியே மடித்தே வச்சுருந்ததுனால அந்தந்த இடம் வந்து ரொம்ப கிழியுது. இப்போ இதில் நல்லா இருக்க கிளாத் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ராக் வந்து லாங் ஃபுல் ப்ளீட்டட் ஃப்ராக் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். தேவையானதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இப்போ எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இதில் சாரியில் பண்ணால் ரொம்ப நல்லா ஃப்ளாரோடு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது எங்கள் பாப்பாவோட பாடியில் எடுத்த மெஷர்மெண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான கேல்குலேஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபுல் லென்த்துனால் ஷோல்டர்லேருந்து ஃப்ளோர் லென்த்து வரல எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 39 இருக்குது. அதில் வந்து யோக் எவ்வளோ வேணுன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஷோல்டர்லேருந்து வேஸ்ட்டு எங்கள் பாப்பாவுக்கு 11 இன்ச் ஒரு 12 இன்ச் வந்திருக்கு. அந்த 12 இன்ச்சை அப்படி நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் பண்ணால் எனக்கு வந்து 27 இன்ச் வந்து வரும். அது வந்து கீழே பாட்டமுக்கு 27 இன்ச்சும் யோக் பாட்டுக்கு 12 இன்ச்சோ வரும். இது இல்லாமல் இதனோட சீம் அலவன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் கட் பண்ணும்போது அப்படியே காட்டுறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 23.5 இருக்குது. அதை டிவைடட் பை 4 பண்ணால் நமக்கு ஒரு 5.75 கிட்ட வரும். நம்ம அதனோட ஒரு 1 இன்ச்சை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஈஸ் அலவன்ஸ்க்காக இப்போ பார்த்திங்கன்னா 6.75 வருது. நான் ரவுண்டாக ஒரு 7 இன்ச்சாக கொடுத்துக்கிறேன். பாப்பா தான் லூஸாக போட்டால் ப்ராப்ளம் இல்லை, அதனால் 7 இன்ச்சாக கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 21 இன்ச்சு. அதே டிவைடட் பை 4 பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5.25 கிட்ட வருது. அதனோட ஒரு 1 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ்க்காக ஆட் பண்ணி 6.25 நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஷோல்டர் டு ஹிப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம் ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு 11 இருக்குது. டிவைடட் பை 2 பண்ணால் எனக்கு 5.25 வரும். அதுக்கப்புறம் ஸ்லீவோட ஹைட்டோட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டை 7 டிவைடட் பை 2 பண்ணால் 3.5 வரும். அந்த நோட்டில் இருக்கிறது சரியாக தெரியல, அதனால் சைடில் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லைனிங்கில் தான் நான் கட் பண்ண போகிறேன். இந்த கிளாத் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து அப்படியே 4ஆக மடித்து போட்டுக்கிறேன். ஃபோல்டிங் என் சைடில் இருக்க மாதிரி வச்சுட்டு கீழேருந்து லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 25 இன்ச்சுக்கு நான் இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். லைனிங் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ என்னோடய வித்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மீட்ரு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் சின்ன பாப்பா தான், 8 வயசு ஆகுது. அவளுக்கு இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெரியவங்கன்னா 2.5 3 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 1.5 மீட்டர் தான் இருக்கும். அது 4ஆக மடித்து போட்டு இந்த மாதிரி ஹைட் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கீழே பாட்டம்க்கான கிளாத்து நான் இந்த துணியும் நல்லா ஈவனாக மடித்து போட்டிருக்கேன். எங்கேயும் ஹோல்ஸ் இல்லாமல் நான் நீட்டாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன். இங்கேருந்து அந்த யோக் பார்ட் பார்த்தோம் இல்லையா, யோக் பார்ட் போக பேலன்ஸ் வந்து ஒரு 27 இன்ச் வரும் நமக்கு பாட்டமு. அந்த 27ஓட ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம் ஸ்டிச்சிங்காக. கீழே நம்ம மடித்து தைக்க வேண்டியதில்லை, ஏன்னா கீழே பார்டர் இருக்குது. அதனால் இந்த அளவை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 27.5 நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து டக் பிடிக்கல, ஏன்னா இது துணி ரொம்ப அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. அதனால் டக் பிடிச்சாலும் வேஸ்ட்டு தான், வச்சும் போட முடியாது. அதனால் டக் பிடிக்கல. நீங்கள் டக் பிடிக்கிறதுனா அதுக்கான வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ யோக் பார்ட்டோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 12.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து நெக்கோட வித்து வந்து நம்ம மார்க் பண்ணணும். இவங்களுக்கு வந்து ஒரு 2 இன்ச் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். நான் 2 இன்ச்சே கொடுத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நெக் வந்து ரொம்ப வைடாக போயிடும். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.5 கொடுத்துருக்கேன். ஸோ 4.5 ஹாஃப் ஷோல்டர் வருது. அதே மாதிரி இறக்கமும் 4.5 இன்ச் நான் கொடுத்துக்கிறேன். இதுவே நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப வேல்யூ கம்மியாக வரும். அதில் அந்தளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. பட் இந்த மாதிரி குழந்தைங்களுக்குன்னு ஒரு காமன் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. அதை மட்டும் குழந்தைங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. காமன் மெஷர்மெண்ட்ஸ்லாம் பெரியவங்களுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி செஸ்ட்டோட மார்க்கிங்கையும் வேஸ்ட்டோட மார்க்கிங்கையும் கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கிளாத் பத்தலை, நான் அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணிப்பேன். ஆம் ரவுண்டையும் மார்க் பண்ணிக்கிறேன்.
பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து யாருக்கு தைக்கிறீங்களோ அவங்கள பாருங்கள், அவங்களோட ஷோல்டர் வந்து எப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கா இல்லை எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். அதை பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த ஷோல்டர் ஸ்லோப்லாம் கொடுக்கணும். எங்கள் பாப்பாவுக்கு லைட்டாக ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஆர்ம் ரவுண்டையும் நான் செக் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா நான் ஜாயின் போட்டு தான் எடுத்திருக்கேன். அதனால் நான் ஜிப் வைக்கும்போது இந்த சைடில் உள்ள நடுவில் இருக்க ஜாயிண்ட்டை வந்து பிரித்து விட்ருவேன். சப்போஸ் நீங்கள் இதில் வந்து ஜிப் வைக்க போகிறீங்கன்னா பேக் போர்ஷனுக்கு மட்டும் இந்த யோக் பார்ட்டு இல்லாமல் 1/2 இன்ச் வந்து இந்த ஃபோல்டிங் சைடில் கொடுத்துருங்க. இப்போ நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா நான் அது மட்டும் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பெரியவங்களாக இருந்தால் ஜிப் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே போட்டுருவோம். பட் குழந்தைங்களுக்கு ஜிப் போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் குத்தாமல் கொள்ளாமல். அதுக்காக தான் ஜிப் வச்சுருக்கேன். பேக்கில் மட்டும் இந்த ஹாஃப் ஷோல்டர் எவ்வளோ, நான் இப்போ 4.5 எடுத்துருக்கேன் இல்லையா, 4.5 எடுக்கிறதுக்கு பதிலாக 5 இன்ச்சாக எடுத்துக்கணும் ஹாஃப் ஷோல்டர். ஓகேங்களா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் குறைச்சே ஆகணும். சப்போஸ் நீங்கள் இதில் குறைக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ராக்கோட சைடில் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் துணி வந்து நல்லா ஒரு மாதிரி தொங்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதை கொஞ்சம் கம்பல்சரி பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த பார்ட் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இதை வந்து மெயின் கிளாத்லேயும் போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த டிசைனில் தான் போட்டு கட் பண்ணணும்னு ஆசை சென்டராக. பட் என்ன ஆச்சுன்னா அங்கேயும் எனக்கு கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. அதனால நான் இந்த சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்டரை வச்சு நம்ம எப்படியோ டிசைன் பண்ண போகிறோம். எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒர்க் வந்து நீட்டாக வந்துடும். அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ரொம்ப எக்ஸாக்டாக கட் பண்ணாமல் நல்லா லூஸ் விட்டே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ்க்கு வந்து இந்த கிளாத் தான் எடுத்திருக்கேன், வேறு எதாவது லைனிங்கு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா 7.5, அதனோட ஒரு 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக சேர்த்து 8.5 இன்ச்சு ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எல்போ ஸ்லீவ் மேலே பஃப் கொடுக்கலான் இருக்கேன். இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு கேப்போட ஹைட் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2.5 இன்ச் கொடுக்குறேன். 2.5 இன்ச் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா 20லேருந்து 25க்குள்ளே வராங்க இல்லையா, அதனால் 2.5 இன்ச் கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ கேப்போட ஹைட்டு 2.5. பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டிச் இருக்குது, அதனால் ஒரு 1/2 இன்ச் தள்ளி அதை வைக்கிறேன். எனக்கு இந்த ஆமோட சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5.5 வருது. 5.5க்கு க்ராஸாக இப்படி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 இன்ச் வந்து கீழே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போடுங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா யோக் பார்ட்டும் ஸ்லீவும் அட்டாச் பண்ணும்போது இடையில அந்த சுருக்கம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த லைன் அப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கனாலே போதும். உங்களுக்கு அப்படிலாம் டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரைட் லைனை விட ஒரு 1/4 இன்ச் மட்டும் கீழே லைட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்லீவோட ரவுண்டு எனக்கு ஒரு 3.5 இன்ச் வருது, அதையும் மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்து இங்கே வந்து மார்க்கிங் கொடுத்துக்கிட்டேன். இப்போ பஃபோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் கொடுக்குறேன். 3 இன்ச் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இப்போ இதனோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு ஒரு 5.5 இன்ச்சுனா அதனோட மிட் பாயிண்ட் எவ்வளோயா இருக்கும், ஒரு 2.1 வரும் இல்லையா, அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இது கர்வு கொண்டு போய் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்து நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது பெரியவங்களுக்குனா இன்னும் நல்லா ஷேப்பாக தெரியும். இது சின்ன அளவுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக தெரியுது. பட் தைச்சி போட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதை அப்படியே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோடய பார்ட் 2 வீடியோவில் என்னோடய ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்க்கலாம். யோக் பார்ட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பின்ட்ரெஸ்ட்டில் உள்ள இமேஜ் தான் நம்ம அதை தான் மெயினாக வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறேன், அடுத்த வீடியோவில் அது ஷேர் ஆகும் உங்களுக்கு. இப்போ உள்ள கீழேயும் நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுடுறேன், ஏன்னா ஃபோல்டிங் இருக்குது, அதனால் கட் பண்ணி விட்டுறேன். ஸ்லீவ் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்டரை வந்து சென்டராக வச்சு நான் இந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ சென்டராக இந்த டிசைன் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த போர்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அப்படியே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதும் லைனிங்கில் உள்ள மாதிரி எக்ஸாக்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுங்கள், ஏன்னா துணி வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த வீடியோ இதோடு எண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.